இந்த வீடியோவில் டைப்ஸ்கிரிப்டில் அரே டைப் பற்றி பார்க்கலாம். ஜாவாஸ்கிரிப்டில் அரேயோட டெஃபினேஷன் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸில் சீக்வன்ஷியலாக மல்டிபிள் வேல்யூஸ் வந்து ஸ்டோர் பண்ணலாம். இது வந்து ஜாவாஸ்கிரிப்டில். ஃபார் எக்ஸாம்பிள் ஜாவாஸ்கிரிப்டில் லெட் ஏ ஈக்குவல் டு ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ், ஃபஸ்ட் எலிமெண்ட் வந்து நம்பர் டைப்பில் கொடுக்குறேன் 1, நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரிங், நெக்ஸ்ட்டு ஆப்ஜெக்ட் டைப், next array type, next boolean type, true or false, next a dot for each method, ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கன்சோலில் நம்மளோட எலமெண்ட்ஸ் எல்லாம் டிஸ்பிளே ஆகுது. ஓகே, ஸோ ஜாவாஸ்கிரிப்டில் வந்து பார்த்திங்கன்னா அரேயோட டெஃபினேஷன் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா, டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸில் சீக்வன்ஷியலாக நம்ம மல்டிபிள் வேல்யூஸ் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஜாவாஸ்கிரிப்டில். இதே வந்து நான் டைப் ஸ்கிரிப்ட்லேயும் டைப் பண்ணலாம். கம்பைல் பண்ணும்போது எனக்கு எந்த ஒரு எரரும் காட்டாது. பட் டைப் ஸ்கிரிப்டோட டைப் அட்வான்டேஜ் கிடைக்கணும்னா டைப் ஸ்கிரிப்டில் அரே வந்து 2 வழியாக டிக்ளேர் பண்ணலாம். அதில் முதல் வழி லெட் array1 கோலன், அரே எலமெண்ட்ஸில் நம்ம என்ன டைப் கொடுக்குறோம் அந்த டைப் வந்து நம்ம கொடுக்கணும், நம்பர் டைப். நெக்ஸ்ட் பக்கத்தில் வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ்குள்ளே நம்மளோட எலமெண்ட்ஸ் வந்து கொடுக்கலாம் 1, 2, 3. ஸோ இப்போ வந்து எனக்கு எந்த ஒரு எரரும் வரல. இதே வந்து நான் ஒரு ஸ்ட்ரிங் டைப்பில் கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எரர் வந்து காட்டுது, டைப் ஸ்ட்ரிங் இஸ் நாட் அசைனபிள் டு டைப் நம்பர். நெக்ஸ்ட்டு ஒரு பூலியன் டைப், இப்போ எனக்கு எரர் வந்து காட்டுது, டைப் பூலியன் இஸ் நாட் அசைனபிள் டு டைப் நம்பர். ஓகே, ஸோ நான் இங்கே வந்து நம்பர் அப்படின்ட்டு நான் கொடுத்துருக்கேன். ஸோ என்னோடய எலமெண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்பர் டைப்பில் தான் கொடுக்கணும். இது ஒரு வே. இன்னொரு வழி வந்து லெட் arr2 கோலன், இது வந்து பார்த்திங்கன்னா ஜெனரிக் அரே டைப். ஃபஸ்ட்டு வந்து அரே, நெக்ஸ்ட்டு ஆங்குலர் ப்ராக்கெட்ஸ், இன்பிட்வீன் ஆங்குலர் ப்ராக்கெட்ஸில் என்ன டைப்னு நம்ம கொடுக்கணும். ஸோ நம்பர் டைப் ஈக்குவல் டு எலமெண்ட்ஸ் வந்து கொடுக்குறேன். எலமெண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்பர் டைப்பில் தான் இருக்கணும் 1, 2, 3. இதே வந்து ஒரு ஆப்ஜெக்ட் டைப்பில் போடுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எரர் வந்து காட்டுது, டைப் ஆப்ஜெக்ட் இஸ் நாட் அசைனபிள் டு டைப் நம்பர். இது ஒரு வே. ஸோ மோஸ்ட்டாக இந்த சீரியஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு அரே டிக்ளரேஷன் தான் ஃபஸ்ட்டு நான் என்ன கொடுத்துருக்கணும் அந்த அரே டிக்ளரேஷன் தான் நம்ம மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுவோம். ஸோ இது வந்து நான் ரிமூவ் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எனக்கு ஒரு ஸ்ட்ரிங்கும் வரணும், நம்பர் டைப்லேயும் வரணும். ஸோ லெட் array2 கோலன். ஸோ இப்போ வந்து எனக்கு நம்பர்லேயும் வேணும், ஸ்ட்ரிங்லேயும் வேணும். 2 டைப்பில் நான் என்ன பண்ணலாம், என்னோடய எலமெண்ட்ஸை வந்து ப்ரொவைட் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து பேரந்தசிஸ், ஃபஸ்ட்டு நம்பர், நெக்ஸ்ட்டு ஒரு பைப் கேரக்டர், நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரிங்காக இருக்கலாம், நம்பராக இருக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா யூனியன் டைப். இந்த யூனியன் டைப் பற்றி நம்ம செப்பரேட் வீடியோவில் வந்து பார்ப்போம். நெக்ஸ்ட்டு ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் 1, a1, 2, a2, 3, a3. இப்போ நான் ஒரு பூலியன் வேல்யூ வந்து கொடுக்குறேன் ட்ரூ. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எரர் வந்து காட்டும், டைப் பூலியன் இஸ் நாட் அசைனபிள் டு டைப் ஸ்ட்ரிங் ஆர் நம்பர். இப்போ இங்கே எக்ஸ்ட்ராவா பூலியன்னு கொடுக்குறேன். இப்போ எனக்கு எரர் வந்து காட்டாது. 3 டைப்லேயும் இருக்கலாம். என்னோடய எலமெண்ட்ஸ் வந்து நம்பராக இருக்கலாம், ஸ்ட்ரிங் டைப்பாக இருக்கலாம், இல்லை பூலியன் டைப்பாக இருக்கலாம்.
எரர் வந்து காட்டாது. ஓகே, இது ஒரு வே. நெக்ஸ்ட் வந்து இப்போ ARR1 இப்போ நான் ஃபஸ்ட் எலமெண்ட் வந்து ஆக்சஸ் பண்ணுறேன். அரேயில் வந்து பார்த்திங்கன்னா 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். இண்டெக்ஸ் பொசிஷன் 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ 0. லாஸ்ட் எலமெண்ட்டோட இண்டெக்ஸ் பொசிஷன் வந்து பார்த்திங்கன்னா லென்த் -1. இப்போ இதோட லென்த் வந்து 3, 1 2 3, லென்த் வந்து 3. இப்போ லாஸ்ட் எலமெண்ட்டோட இண்டெக்ஸ் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 3 - 1 2. ஓகே, 0th இண்டெக்ஸ் பொசிஷனில் 1 இருக்குது. 1னா 2ஆக சேஞ்ச் பண்ணிக்கலாம். எரர் வந்து காட்டாது. அதே வந்து இப்போ நான் ஃபஸ்ட் இண்டெக்ஸ் பொசிஷனில் போகிறேன். ஹலோ அப்படின்ட்டு ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எரர் வந்து காட்டும். டைப் ஸ்ட்ரிங் இஸ் நாட் அசைனபிள் டு டைப் நம்பர். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன், நம்பர் டைப் அப்படின்ட்டு கொடுத்துருக்கேன். ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்பர் டைப்பில் தான் என்னால் வேல்யூ வந்து ப்ரொவைட் பண்ண முடியும். ஸோ நான் ஸ்ட்ரிங்கை வந்து அசைன் பண்ணியிருக்கேன். எனக்கு எரர் வந்து காட்டுது. இதே வந்து அரே 2 of 1. ஸோ 1 ஆல்ரெடி ஸ்ட்ரிங்காக இருக்குது. ஸோ 0 ஈக்குவல் டு ஹலோ அப்படின்னு கொடுக்குறேன். எனக்கு எந்த ஒரு எரரும் காட்டாது. ஏன்னா இதில் வந்து 3 டைப்பும் இருக்கலாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்கேன். என்னோடய அரே எலமெண்ட்ஸ் வந்து நம்பராக இருக்கலாம், ஸ்ட்ரிங்காக இருக்கலாம், இல்லை பூலியனாகவும் இருக்கலாம் அப்படின்ட்டு நான் சொல்லியிருக்கேன். ஸோ நான் ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூ தான் அசைன் பண்ணியிருக்கேன். எனக்கு எந்த ஒரு எரரும் காட்டலை. இதே நான் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து அசைன் பண்ணுறேன். எரர் வந்து காட்டும். டைப் ஆப்ஜெக்ட் இஸ் நாட் அசைனபிள் டு டைப் ஸ்ட்ரிங் நம்பர் பூலியன். ஓகே, ஸோ இது வந்து நான் ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ எனக்கு அரேயில் இருக்கிற எலமெண்ட்ஸ் வந்து சீக்வன்ஷியலாக எனக்கு டிஸ்பிளே ஆகணும்னா ஒரு மெத்தட் வந்து இருக்குது. ஈஸியஸ்ட் மெத்தட், ஃபார் ஈச் மெத்தட். ஸோ ஏ console.log of a. இப்போ நான் இதை வந்து சேவ் பண்ணுறேன். ஸோ கம்பைல் பண்ணும்போது எனக்கு எந்த ஒரு எரர்ஸும் காட்டல. கன்சோலில் வந்து என்னோட எலமெண்ட்ஸ் எல்லாம் டிஸ்பிளே ஆயிருக்கு. ஓகே, 1 A1 2 A2 3 A3 ட்ரூ. ஸோ நம்பர் டைப்பில் கொடுத்துருக்கேன், ஸ்ட்ரிங் டைப்பில் கொடுத்துருக்கேன், பூலியன் டைப்லையும் கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மல்டி டைப் அரே. நெக்ஸ்ட்டு மல்டி டைமென்ஷனல் அரே எப்படி கொடுக்குறதுன்னு பார்க்கலாம். ஸோ லெட் MARR கோலன் நம்பர். மல்டி டைமென்ஷனல் அரே யூஸ் பண்ணுறதா இருந்தால் 2 ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் வந்து கொடுக்கணும். நெக்ஸ்ட் வந்து இண்டெக்ஸ் பொசிஷன் 0ல் ஒரு அரே வந்து கொடுக்குறேன். 1 2 3. ஃபஸ்ட்டு இண்டெக்ஸ் பொசிஷனில் ஒரு அரே வந்து கொடுக்குறேன். 1 2 3. இப்போ செகண்ட் இண்டெக்ஸ் பொசிஷனில் ஒரு அரே வந்து கொடுக்குறேன். 1 2 3. ஸோ இந்த மாதிரி நம்ம மோர் தென் 1 டைம்ஸ் வந்து கொடுக்கலாம். எனக்கு இப்போது எந்த ஒரு எரரும் வரல. இதே வந்து நெக்ஸ்ட்டு இன்னொரு அரேயில் ட்ரூ அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எரர் வந்து காட்டும். டைப் பூலியன் இஸ் நாட் அசைனபிள் டு டைப் நம்பர். ஓகே, ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பூலியன் டைப்லேயும் வரணும், நம்பர் டைப்லேயும் வரணும். அது ஒரு மல்டி டைமென்ஷனல் அரேவாக இருக்கணும். ஸோ அப்போ என்ன பண்ணலாம், மல்டி டைப் அரே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல யூனியன் டைப் பூலியன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு எந்த ஒரு எரரும் வரல. இதே வந்து கமா 1 அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு எரர் வந்து காட்டுது. டைப் நம்பர் இஸ் நாட் அசைனபிள் டு டைப் நம்பர் பூலியன் அரே. ஓகே,
ஸோ ஒரு மல்டி டைமென்ஷனல் அரேவாக நம்ம கொடுக்குறதா இருந்தால் 2 ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் வந்து யூஸ் பண்ணணும். இது வந்து பார்த்திங்கன்னா மல்டி டைமென்ஷனல் அரே. ஸோ இதை ஒன்று வந்து நான் ரிமூவ் பண்ணிடுறேன், இதுவும் நான் ரிமூவ் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் வந்து இது எப்படி நம்ம ஆக்சஸ் பண்ணுறதுனா டாட் ஃபார் ஈச் மெத்தட் A1 இப்போ A1 ஒரு இண்டெக்ஸ் பொசிஷன்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரே வந்து இருக்குது. அந்த ஒரு அரேவும் A1ல் தான் இருக்கும். ஸோ A1 டாட் ஃபார் ஈச் மெத்தட் A2 console டாட் லாக் ஆஃப் A2. இப்போ வந்து நான் இதை சேவ் பண்ணுறேன். 0 எரர்ஸ். கன்சோலில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு எலமெண்ட்டாக நமக்கு டிஸ்பிளே ஆகிருக்கு. ஓகே, 1 2 3 1 2 3 1 2 3. இது வந்து பார்த்திங்கன்னா மல்டி டைமென்ஷனல் அரே.